friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்கூல் திறந்துருச்சு. நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்கி பாத் கூடவே வந்து வாழைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறோம். ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் ஜூன் 20ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து மசாலா பொடியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக ட்ரையல் பேக் காம்போ போட்டிருக்கிறோம். வெஜ்ஜுக்கு தனியாக நான்வெஜ்ஜுக்கு தனியாக போட்டிருக்கிறோம். அது என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. வெஜ் ட்ரையல் பேக் காம்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள், குழம்புத்தூள், பருப்பு பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி, பிரியாணி மசாலா, அடை மாவு, பஜ்ஜி போண்டா மிக்ஸ், வெந்தயக்களி, முளைக்கட்டிய ராகி மாவு, மில்லட் மாவு. இந்த ட்ரையல் பேக் பார்த்திங்கன்னா 425. இது நான்வெஜ் காம்போ. இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், குழம்புத்தூள், முருங்கைக்கீரை இட்லி பொடி, ரசப்பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மட்டன் சுக்கா, ஃபிஷ் மசாலா, பிரியாணி மசாலா, பருப்பு பொடி இதெல்லாம் சேர்ந்தது ஒரு காம்போ. இது பார்த்திங்கன்னா 390. வெஜ் ட்ரையல் பேக் காம்போவில் பார்த்திங்கன்னா அடை மாவு, பஜ்ஜி மாவு, வெந்தயக்களி, முளைக்கட்டின ராகி மாவு, மில்லட் மாவு இதெல்லாம் வந்து 100 கிராம் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து 50 கிராம் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த ட்ரையல் பேக் காம்போ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் லிங்க்கு வீடியோலையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். வாங்கி பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷலான ஒரு ரெசிபி இது. நம்ம எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சாம்பார் சாதம், இல்லைனா குழம்பு, இல்லைனா வந்து லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், தக்காளி சாதம் இப்படி தான் கொடுத்து விடுவோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக கத்திரிக்காய் போட்டு வதக்கி வாங்கி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த மசாலா டேஸ்ட்டோட அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்பிளாக எப்படி செய்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மசாலா வறுத்துக்கலாம். இந்த மசாலா நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்து டக்குன்னு கத்திரிக்காய் வதக்கிட்டு இதை போட்டு பொடியை போட்டு நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். மல்லி 2 ஸ்பூன். மல்லியை லேசாக வறுத்துக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன். இது கூடவே வெந்தயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படியே வறுத்துக்கோங்க. என்னென்ன மசாலா ஜாமான் போடணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கொடுக்குறேன், கீழேயும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, காரத்துக்கு 3 மிளகாய் வத்தல், 5 காஷ்மீரி வத்தல். காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஃபஸ்ட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். அந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வாசம் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் இந்த மசாலா வந்து இப்போ சாதத்துக்கு போட்டு பிரட்டுற மாதிரி தான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்திங்கன்னா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் கக்கல் வாடை வரும். அதனால் வந்து எண்ணெய் ஊற்றாமல் எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா இந்த பாருங்கள் கடலைப்பருப்புலாம் நல்லா வறுத்தாச்சு. கலர் இந்த அளவு மாறணும். அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வாசம் வரணும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்ல கலர் மாறி வரணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லா வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சாதம் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதா தேங்காய் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா கொப்பரை தேங்காய் கிடச்சா கூட எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இன்னும் கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. தேங்காய் வந்து நல்லா வதங்கி வரும்போது தேங்காவோட வாசனை வரும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வாசம் வரும். இப்போ தேங்காய் போட்டு நல்லா வதக்கும் போது பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காவோட வாசம் தான் வரும், கொப்பரை வாசம் வரும். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே தட்டிலே நம்ம தாளிச்சிக்கலாம் சாதத்துக்கு. இதே இதில் இருந்தால் கருத்துடும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம சேனலில் ஏற்கனவே 7 நாளுக்கு 7 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படி போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 7 நாள் 7 வகையான வெரைட்டி ரைஸ்லாம் இருக்கும். நல்லா உங்களுக்கு காம்பினேஷனோட இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம்
பெருங்காயம் சேர்த்துட்டு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சிம் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 வத்தல், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கலர் மாறணும் நிலக்கடலை. இப்போ கடலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு சேர்க்க மாட்டேன், அதனால் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. சாதத்தில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா இப்போ உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 3/4 வெந்துடணும். இதுலேயே ஒரு 80-85% இதிலே நல்லா வெந்துடணும். இந்த எண்ணெயிலேயே வதக்கும் போதே நல்லா வெந்துடணும். புளி தண்ணி அப்புறம் தான் கடைசியாக சேர்க்கணும். இப்போ மூடி வச்சுக்கிறேன், வேகட்டும். நீங்கள் வந்து பொடி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த காய் மட்டும் சேர்த்து வதக்கினா போதும். அப்படி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிப்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நைஸாக தானே கட் பண்ணி போட்டோம், அதனால் நல்லா வதங்கிடுச்சு. இப்படி லேசாக அமர்த்தி பார்த்தாவே தெரியும். பார்த்தீங்களா வெந்துடுச்சுல. இப்போ வந்து நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவு, அதாவது லெமன் சைஸ் இல்லை, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சுக்கிறேன், சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ மசாலா வரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாசம். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சேர்த்துட்டு வதக்கிட்டு அப்படியே இந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் வாசனை ஜம்முன்னு இருக்குது. அவ்வளோதான். இது இப்படி இருக்கட்டும். ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ இது அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம், இருக்கட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சாதம் சேர்க்கணும். சாதம் வந்து ஏற்கனவே வடித்து உதுத்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் சரியாக இருக்கும். இது சூடாக இருக்கும் போது அது பெரட்டினோம்னா சாதம் வந்து குழஞ்சிடும், சில சமயம் உடஞ்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளார வாழைக்காய் சிப்ஸ் வந்து பொரிச்சிக்கலாம். இப்படி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வாழைக்காய் சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்க காயை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வச்சு சீவிக்கலாம். சில பேர் எண்ணெயிலே அப்படி நேரடியாக சீவுவாங்க. அப்படி உங்களுக்கு சீவ முடியும்னா அப்படி கூட சீவிக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தடிமணி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா எண்ணெய் உரியும். அதனால் கவனமாக பார்த்து சீவிக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு, எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு நேரடியாக எண்ணெயில் பிழிய முடிஞ்சால் பிழிஞ்சிடுங்க. சரி, ஆமாம். உங்களுக்கு நேரடியாக எண்ணெயில் சீவ முடியும் பயம் இல்லைன்னா அப்படி கூட நீங்கள் சீவிக்கலாம். நெக்ஸ்ட் இது அப்படி ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரிஸ்க்கா? சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவர் இப்போ அதெல்லாம் தான் ரொம்ப பயப்படுறாரு. இப்போ இந்த கையில் அடிபட்டுச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து ரொம்ப பயப்படுறாரு. அப்படியே பயந்துகிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? பயம்லாம் செய்யணும், ஆனால் கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்படி ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலியும் வேண்டாம், சிம்லியும் வேண்டாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபி போட்டிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா தண்ணியில் உப்பு கலந்துட்டு இந்த எண்ணெய் பொரியுது பார்த்திங்களா, இதிலே வந்து நான் சால்ட்டு கலந்துக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன்.
அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மிளகும் உப்பு வந்து தனியாக சேர்க்க போகிறேன். மிளகு, உப்பு, மஞ்சள் போட்டு செய்ய போகிறேன். இப்போ என்ன உங்களுக்கு என்ன சாப்பாடு இன்றைக்கி தயிர் சாதம் வச்சுருக்குது. சார் சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுருக்குறான். ஒரு வாய் கூட சாப்பிடல. அப்படியே இருக்குது சாப்பாடு. ஸ்ட்ரைக்கு. நான் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் சாப்பிட மாட்டான், இப்படியே தான் வச்சுருப்பான் அந்த சாப்பாடை. உனக்கு சிக்கன் கேட்குதா? இப்படி வந்து காட்டாமா முகத்தை. உனக்கு சிக்கன் கேட்குதா உனக்கு? நான் ஒரு நாள் வந்து தேவா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நான் காட்டுறேன் இவன் படுற பாடு என்ன பண்ணுறான்னு. தேவா டெய்லி காலேஜுக்கு கிளம்பி போகும்போது நான் வந்து லிஃப்ட் வரைக்கும் போய் அவனை அனுப்பிட்டு வருவேன். அப்போ இவனு கூட வருவான். நான் என்றைக்காவது விளையாடுறதுக்காக இவன் கூட விளையாடுறதுக்காக நான் போக மாட்டேன், நின்றுப்பேனா. தேவாவை பார்ப்பான், என்னை பார்ப்பான், தேவா முகத்தை பார்ப்பான், என் முகத்தை பார்ப்பான். அப்புறம் எக்க போட்டுட்டு இப்படியே அழுவான், அம்மா கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு அழுவான். தேவா ஷூ போடுறதுக்கு வெளியே போயிட்டானா வெளியே போய் எட்டி பார்த்துட்டு வந்து என் முன்னாடி நின்றுட்டு அழுவான். ரொம்ப அநியாயம் பண்ணுவான். நான் காட்டுறேன் உங்களுக்கு, நான் ஒரு நாள் அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. இந்த சின்ன குழந்தைங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எல்லா சேட்டைகளும் பண்ணும் இது. அப்படித்தானம்மா நீனு சிட்டம்மா? அப்படித்தானே சேட்டை பண்ணுவேல நீனு? தேவா வேணும்னே வெறுப்பேற்றுவான். சிட்டுமா பாய் அப்படின்ட்டு வெறுப்பேற்றுவான். இவன் அப்படியே பதறும், விட்டுட்டு போயிடுறானே அண்ணன். ஆனால் கரெக்டாக போய் அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டு 2 தடவை உள்ளே போயிட்டான் லிஃப்ட்டுக்குள்ளார. அப்புறம் போகக்கூடாது, இங்கே தான் நிற்கணும், வெயிட் பண்ணு, இங்கே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அங்கே போனவுடனே அந்த இடத்துல அப்படி நல்லா உட்காந்துப்பான். அவங்க அண்ணன் போகிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ஓடி வருவான் ரன்னிங் ரேஸ் வச்சு. ஆமாம் என்னை திரும்பி பார்த்துட்டே ஓடுவான். நானும் அவன் கூட ஓடி வருவேன்னா யார் ஃபஸ்ட்டு வர்றதுன்னு ஓடி வருவான் என் கூட. நல்ல ஒரு பொழுதுபோக்கு. வீட்டில் ஒரு ஆள். பாப்புக்குட்டி கேரட் எங்க காணோம்? கேரட் எடுத்துட்டு வா, சாப்பிடலாம். நீ தயிர் சாதம் போட்டுட்டு கேரட் கேட்குறியா? இது வந்து இப்போ வந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கணும். இங்கே வந்து காட்டுங்க மேடம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சிப்ஸ் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அடங்கட்டும், பார்த்து கருக விட்டுறாதீங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் சத்தம் ஃபுல்லாக அடங்கணும். இப்போ எடுத்துக்கலாம். இப்படி சத்தம் கேட்கணும். ஒரு எண்ணெய் வடிகட்டியில் போட்டு வச்சுடுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டு வேணாம், எதுக்கு வம்பு, நம்ம இதுலேயே செய்வோம். ஏற்கனவே நமக்கு நேரம் வந்து நல்லா அப்படியே தலைவிரிச்சு ஆடிட்டுருக்குது. வாங்க நம்ம இதுலேயே வந்து சீவுவோம். ஏற்கனவே சும்மாவே டைம் சரியில்லாமல் இருக்குது இல்லை பாவா? இன்னும் இது வேறையா? ஆமாம், இந்த வருது. இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டா ஈஸியாக இருக்குது சீவுறதுக்கு. ஆமாம், சூப்பர் பாவா, வந்துடுச்சு. அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி பொலன்னு உதிரியாக இருக்கணும் சாதம். இப்போ சாதம் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மதியம் சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில் சிக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரையாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியம் சாப்பிடும் போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ரைஸு சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து இதில் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து நல்லது தான். ஒரு 2 ஸ்பூன் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம்
ஃபுல்லாக பிரட்டியாச்சு. இப்போ நமக்கு வாங்கிபாத் ரெடி. மூடி வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் மிளகுத்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம். பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து வாழைக்காய் வந்து இது கேஸ் பிடிக்கும். இப்படியே குலுக்கி விட்டுக்கோங்க. காரம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. சரியாக இருக்குது. உங்களுக்கு மிளகுத்தூள் கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. ஹோட்டலில் பேக்கரியிலலாம் வச்சுருப்பாங்களே அதே மாதிரி. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். பேக் பண்ணி பிருந்தாக்கு தான் கொடுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் யார் ஸ்கூல் போகிற பிள்ளை இருக்கிறாங்க. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இதில் வாங்கிபாத் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் வாழைக்காய் சிப்ஸ், இதில் ட்ரை நட்ஸ் வச்சுக்கிறேன். ட்ரை நெல்லிக்காய், 2 அத்திப்பழம், 2 பேரிச்சம்பழம் வச்சுட்டு பேக் பண்ணிக்கலாம். இது கூடவே தனியாக பேக் பண்ணிட்டேன். மாம்பழம் வந்து தனியாக வச்சாச்சு. ஓகே, மணி தான் சாப்பிட்ணும். இப்போ நமக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த பிருந்தா சாப்பிடு லஞ்ச் பாக்ஸ் உனக்கு தான். எங்கள் வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை நீ தான். இப்போ சாயந்தரம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொள்ளு வேக வச்சுருக்கேன். கொள்ளு வந்து வேக வச்சு எடுத்துருப்பேன். கொள்ளு பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு. அண்ணா, உமா, சௌமி எல்லாம் வந்து குற்றாலம் போயிருக்காங்க. நேற்று நைட்டு தான் கிளம்பி போனாங்க. அதாவது ஃப்ரைடே நைட் ஈவினிங் கிளம்பி போயிருக்கிறாங்க. நேற்று காலையில எனக்கு அண்ணன் கால் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து சாயந்தரம் நைட் வந்து எல்லாரும் குற்றாலம் போறோம், நீங்க அப்படியே பஸ் ஏறி நேரம் குற்றாலத்துக்கு வந்துடுங்க, பேக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. திடீர்னு கூப்பிடுறாரு காலையில போன் பண்ணிட்டு. வந்து சேர்ந்தே 1 வாரம் தான் ஆயிருக்குது. இப்பதான் கொஞ்சம் நாங்க வந்து சரியா இருக்கோம், வீடெல்லாம் செட் பண்ணி சரியா இருக்கோம், எங்களால வர முடியாது அப்படின்ட்டாங்க. பிருந்தாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, வா கிளம்பி வா, அம்மாட்ட சொல்லு அப்படின்னு. நாம தான் மிஸ் பண்ணிட்டோம், போக முடியல. ஆமா, கிளைமேட் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்குது. சமையலுக்கு ஆள்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. 2 நாள் தான், சனி ஞாயிறு 2 நாள் தான். ஆனா சமையலுக்கு ஆளை கூட்டிட்டு போய் அங்கேயே சமைச்சு சாப்பிடுறாங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ரத்த பொரியல், அப்புறம் வந்து இட்லி, மட்டன் குழம்பு. மத்தியானம் வந்து புலாவ், சிக்கன் 60, குஸ்கா 65, அப்புறம் வந்து ரசம், மோர், ஒயிட் ரைஸ். சரி, இப்போ வந்து உளுந்து பொரிஞ்சிடுச்சு. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொள்ளு வந்து வாரத்துக்கு 1 நாள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ இது கூட கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 2 வத்தல், ஒரு 8 மணி நேரம் ஊறணும் கொள்ளு. நைட்டே ஊற வச்சுடுங்க. காலையில சமைக்கிறதா இருந்தால் நைட்டு, ஈவினிங் சமைக்கிறீங்கன்னா காலையில நீங்க இருந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து டெய்லி ஒரு பருப்பு வகைகள் சேர்த்துக்கிறேன். ஒரு நாள் கொண்டக்கடலை, ஒரு நாள் வந்து பட்டாணி அப்படின்னு. இப்போ வந்து இது கொள்ளு அப்படின்னு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் தேங்காய் துருவல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கலை. இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுட்டு ஆளுக்கு ஒரு கப்பில் வச்சு கொடுத்துருங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே கொள்ளு சட்னி போட்டிருக்கிறேன், அப்புறம் கொள்ளு ரசம் போட்டிருக்கிறேன். லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். கொள்ளு ரெடி. கொள்ளு சுண்டல் ரெடி. அவ்வளவுதான், அப்படியே சாப்பிட வேண்டியதான். சில பேர் வந்து இதுல சீனி கூட தூவி சாப்பிடுவாங்க. அப்படி விருப்பப்பட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். இது முடிச்சுட்டு நைட் எங்க போறோம்னா, நைட்டு வந்து 10 மணி செகண்ட் ஷோ வந்து புக் பண்ணிருக்காங்க. வீட்டுல விசேஷம் படத்துக்கு புக் பண்ணிருக்காங்க. அதுக்கு போக போறோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. எடுத்துக்கோடா.